இந்த சுட்டறுத்தல் பாடல்ல மாணிக்கவாசகர் இறைவனோட பெரும் கருணைய நினைச்சு என்னோட உடலும் உயிரும் உள்ளமும் உருகலையே அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருக்காரு. கங்காதரா, ஜடாதரா, ரிஷபாரூடா, மகாதேவா அப்படின்னு யாராச்சும் உன்னை அழைக்கிறத கேட்டா, கேட்ட மாத்திரத்திலே உன்னோட அன்பர்கள் பக்தி பரவசம் அடைகிறாங்க. பெரிய அருவி விழுகிற பாறை இடுக்குக்குள்ள யாராச்சும் தலைகீழ மாட்டிக்கிட்டா எப்படி உயிர் தப்பிக்க திணறுவாங்க. அது மாதிரி உன்னோட அன்பர்கள் உன்னோட அருளை பெறணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி இருக்கிற அன்பர்களை எல்லாம் விட்டுட்டு சிறியவனான என்ன வந்து ஆட்கொண்டாயே. உன்னோட இந்த கருணைய நினைச்சு நான் உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரை இருக்கிற என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் மனமாவே மாறி உனக்காக உருகி இருக்கணும். ஆனா நான் உனக்காக உருகலையே. என்னோட உடம்பு முழுசும் கண்களா மாறி கண்ணீர் வெள்ளமா பாஞ்சிருக்கணும். ஆனா அப்படி அளவு இல்லையே. என் தந்தையே, என் நெஞ்சம் என்ன கல் நெஞ்சமா? அதனாலதான் உருகலையோ? என்னோட கண்கள் இரண்டும் மரக்கட்டையா? அதனாலதான் வறண்டு கிடக்குதோ? இல்ல என்னோட வினைதான் கொடியதா? அப்படின்னு மாணிக்கவாசகர் இறைவனை நினைச்சு உருகலையே அப்படின்னு மனம் வருந்தி பாடுறாரு. ஊனும் உயிரும் உள்ளமும் உருகலையே அப்படின்னும் தன் நெஞ்சை கல் நெஞ்சு அப்படின்னும் மாணிக்கவாசகர் ஏன் சொன்னாரு அப்படின்னு பார்ப்போம். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறைக்கு வர்றாரு. குருவை பாக்குறாரு. குரு கிட்ட போறாரு. குருவை வீழ்ந்து வணங்குறாரு. திருவடி தீட்சை பெறாரு. திருவடி தீட்சை பெற்ற உடனே அவருக்கு கிடைச்ச அந்த இறை அனுபவத்தை அவரால் தாங்க முடியல. எலும்பு தொலைக்கிற மாதிரி இருக்கு. அவரோட உடலும் உயிரும் உள்ளமும் அப்படியே உருகி நிக்குது.